சிந்தனைக்குரிய சிறுகதைகள் இன்று இடம்பெறுவது கட்டுக்கீரை கரார் விலை. அந்த வீதியில் ஒருத்தி கீரை விற்று சென்றாள். வீட்டு வாசலில் அமர்ந்திருந்த ஒருத்தி கூப்பிட்டு கீரை விலை விசாரித்தாள். விற்பவளோ ஒரு கட்டு 5 பணம் என்றாள். 4 கட்டு 3 பணமாய் கொடு என்றாள் அமர்ந்திருந்தவள். கட்டுப்படி ஆகாதம்மா என்றாள் கீரை விற்றவள். கூடையை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு புறப்பட்டாள். இந்த அம்மா 4 கட்டு 3 பணமாய் 12 பணத்திற்கு கொடு, கூட 1 பணம் சேர்த்து தருகிறேன் என்றாள் அமர்ந்திருந்தவள். இந்த கருமி மாதிடம் பேச முடியாது, கொடுத்து தொலைத்து விட்டு கிளம்ப வேண்டியதுதான் என நினைத்து கொண்டாள் விற்பனை செய்தவள். நேரம் போக போக கீரை கட்டுகள் வாடிவிடும். வாடினால் அவற்றை விற்க முடியாது என எண்ணி கூடையை தலையிலிருந்து இறக்கி வைத்து கேட்ட விலைக்கு கட்டுகளை விற்றாள் கீரைக்காரி. புறப்பட்ட போது தடுமாறி விழுந்தாள் கீரைக்காரி. என்ன ஆயிற்று என பயந்து கீரை வாங்கியவர் கேட்டபோது, காலையில் சாப்பிடலையா என கீரை வாங்கிய அம்மா கேட்டதற்கு, இல்லை அம்மா, கஞ்சி குடிக்காம வியாபாரத்திற்கு புறப்பட்டேன், அதுதான் என இழுத்தாள் கீரை விற்றவள். தெரு தெருவாக கீரை விற்க போகிறவள் கஞ்சி மட்டும் குடித்தால் போதுமா? உடம்பில் தெம்பு வேண்டாமா? இங்கே வா, ஏதோ சுட சுட இட்லி சாப்பிட்ட பிறகு தெம்பாக வியாபாரத்திற்கு புறப்படு என தாயன்பு மேலிடச் சொன்னார் கீரை கட்டுகள் வாங்கியவர். கீரைக்கார பெண்ணுக்கு சற்றே அதிர்ச்சி. அம்மா, வியாபாரத்தில் விலை பார்க்க கூடாது, தர்மத்தில் விலை வைக்க கூடாது. அன்னமிட்ட அந்த தாய் சொன்ன அமுத வாக்கு உண்மை. அதுதான் கலப்பற்ற மனித நேயம் தெரிகிறது.